அண்ணா, எம்ஜிஆர் உள்ளிட்ட தலைவர்களை யாரும் உரிமை கொண்டாட முடியாது, அவர்கள் தமிழகத்தின் சொத்து என்று பேசியிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் விஜய் ஆற்றிய உரையில் பல்வேறு விமர்சனங்களும் ஆளும் கட்சியின் மீது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நம்மிடையே திமுகவின் மூத்த நிர்வாகிகளில் ஒருவரான பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன். இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. தீய சக்தி தூய சக்தின்னு ஒரு 2 வார்த்தையை இப்போ காயின் பண்ணியிருக்காரு. இத்தனை நாட்கள் அதிமுக தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட விமர்சனம் இனிமேல் நாங்கள் வைக்க போகிறோன்னு அந்த தீய சக்தின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கார். இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய பார்வை என்ன? அது முற்றிலும் ஒரு புரிதல் இல்லாத, அரசியல் தெளிவில்லாத வார்த்தைகள் என்றுதான் நான் கருதுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் அது ஒரு ஆக்க சக்தியாக இருந்திருக்கிறது. அரசியலில் புதிய அழிவு சக்தியாக தாவேகா உருவெடுத்திருக்கிறது. அவ்வளவுதான். அவர் பேசுகிற மண் ஐயா பெரியார் மண். பெரியார் என்றால் சுயமரியாதை. சுயமரியாதை கொடுக்க வேண்டிய இடத்தில் இவர் பேசுகிற இடத்தில் இதுவரைக்கும் எந்த தலைவர் ஒரு மேடையில் பேசினாலும் தங்களது தொண்டர்களை எதிரே உட்கார வைத்து சுயமரியாதையோடு அழகு பார்ப்பதுதான் தமிழ் மண்ணினுடைய வழக்கம். ஆனால் அதற்கு நேர் மாறாக அந்த தொண்டர்கள் ஏதோ ஆடு மாடுகளை பவுண்டியிலே அடைத்ததை போல் அவர்களை நிற்க வைத்து விட்டு இவர் சுயமரியாதை பற்றி பேசுவது என்பது தான் வேதம் ஓதுவதை போலத்தான் இருக்கிறது. அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கு பேரறிஞர் அண்ணா உலகம் கொண்டாடும் தலைவர், யாரும் மறுப்பதற்கில்லை. தந்தை பெரியார் என்கிற சமூக நீதி சிந்தனையை அரசியல் மயப்படுத்தி அதற்கு வெற்றி தேடி தந்த தலைவர் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணாவிற்கு அந்த பெருமை உண்டு என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெருமை தானே. அப்படி இருக்கிற போது அண்ணாவையும் திமுகவையும் பிரிக்க நினைப்பது என்பது ஒரு அறிவிலிகளின் வேலையாக இருக்க முடியுமே ஒழிய அண்ணா என்கிற அடித்தட்டில் தான் திமுக என்கிற இயக்கம் நின்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பகுத்தறிவுக்கு இன்றைக்கும் எங்களினுடைய கொள்கை எதிரிகளாக இருந்தாலும் சரி, அரசியல் எதிரிகளாக இருந்தாலும் சரி, தத்துவத்தில் இயங்குகிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தம்பி விஜய் கேட்கிறாரு, கல்வியிலே இங்கே இன்றைக்கு மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெளிவாக சொல்லி இருக்கிறார். நமது நடுநிலை பள்ளி வரைக்கும், அதாவது ஆரம்ப பள்ளியில் இடைநிலை, அதாவது இடைநிற்றல் இல்லாமல் தொடர்ந்து பிள்ளைகள் 1ஆம் வகுப்பில் படித்தால் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய கல்வியை உறுதி செய்திருக்கிறது தமிழ்நாடு.